Hello guys, good evening to everyone. So welcome to Kavins Academy. Today discuss about for TNPSC ல இருந்து நம்ம மேக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கல்விங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திருவள்ளுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அழகாக சொல்லியிருப்பார் கல்விங்கிற அதிகாரத்தில். ஸோ கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்ற எவை அப்படின்ட்டுன்னு திருவள்ளுவர் அழகாக அந்த கல்வியை பற்றி அழகாக போதிச்சிருப்பார். அப்போ அந்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கல்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்து வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்ம சொல்லது உண்டு. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு ஆராய்ந்து படிக்கணும், ஓகேங்களா? அது மாதிரி விஷயங்கள் கம்பல்சரி நமக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? நம்ம அந்த கல்வியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக ஒரு 100% பீப்புளில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 70% மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்னாவே லைட்டாக ஒரு பயம் இருக்கும், ஓகேங்களா? அப்போ அந்த பயத்தை போக்குனா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும் சார். மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்னைக்கு பேசிக் லேர்ன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்மளால் ஃபில் பண்ண முடியாது. எப்படி நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாமல் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி அந்த எஜுகேஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் மேக்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எண்ட் ஆஃப் செக்ஷனில் வந்து போயிட்டே இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு 100 ரூபா ஒரு காய்கறி வாங்குறேன் அப்படின்னா ஒரு காய்கறி வாங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் 80 ரூபாய்க்கு ஒரு தக்காளி ஏதோ ஒன்று வாங்கிட்டு 80 ரூபாய்க்கு வாங்கிடுறேன். மீதி அந்த ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ சார் அப்படின்னா ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு 80 ரூபா பர்ச்சேஸ் பண்ணால் மீதி எவ்வளோ சார் வரணும் 20 ரூபா எனக்கு தரணும். அப்போ இந்த அளவுக்கு பேசிக் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நமக்கு மேக்ஸ் தெரிஞ்சாதான் சாதாரண ஒரு மளிகை கடையில் கூட போயிட்டு என்ன பண்ண முடியும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண வர முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நமக்கு மேக்ஸ். அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய அந்த மேக்ஸை நம்ம சாதாரணமாக பார்க்க முடியுமா? ஸோ பார்த்தா ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்சவர்களும் மேக்ஸை எப்படி சார் நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னா கம்பல்சரி பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி என்ன சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம கவின்ஸ் அகாடமி சார்பாக நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்னா இன்னிலிருந்து நம்ம செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வர எல்லா நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம 100% ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட முதல் வீடியோ சார் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? செக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக மேக்ஸ் எப்படி படிக்கணும் எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அந்த TNPSCல, ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸோ மேக்ஸ் சார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சார் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாபிக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ லைக் நம்ம என்ன சார் எடுத்துக்கலாம்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம டாபிக் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். தமிழ் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா சுருக்குக அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க, ஓகேங்களா? மேக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் இது, ஓகேங்களா? அப்போ அந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TNPSCல எவ்வளோ கொஸ்டின் சார் கேட்பாங்க? சரி TNPSCல எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 25 கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் TNPSCல அவுட் ஆஃப் 200ல 25 கொஸ்டின் மேக்ஸ் கேட்பாங்க சார். அவுட் ஆஃப் 200ல 25 கொஸ்டின் நமக்கு மேக்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மேக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். TNPSC ஆஸ்பிரண்ட்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த 25ல் கம்பல்சரி நீங்கள் 23 எபோவ் அடிக்கணும் சார், ஓகேங்களா? ஸோ நான் ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிற வரேன். மேக்ஸ் வந்து புரியல அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பேசிக் லேர்ன் பண்ணணும். பேசிக் நீங்கள் லேர்ன் பண்ணல அப்படின்னா யார் சொல்லி தந்தாலும் உங்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது சார், ஓகேங்களா? ஸோ அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ என்னால் 25 அவுட் ஆஃப் 25 எப்போ சார் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்ஸ் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை மாடல் வைஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ண தெரியணும். நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்ன சார் அப்படின்னா சுமார் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்கா அதில் ஒரு 20 கொஸ்டின் 10 கொஸ்டின் 30 கொஸ்டின் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் எக்ஸாமில் கேட்கறதே வேறு விதமாக கேட்பான், ஓகேங்களா? ஒரு டாபிக் 100% நான் என்னால் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ ஃபார் வாட் ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும்? மாடல் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா நான் இது மாதிரி மாடலாக நான் பிரித்து வச்சுக்கிறேன், ஓகேங்களா? கம்பல்சரி ஒரு டாப்பிக்கில் மினிமம் 9 to 10 இந்த ரேஞ்சில் மாடல்ஸ் இருக்கும் சார். அதனால் சார் மாடல்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு மாடலும் வித்தியாசமான கொஸ்டின்கள் அப்புறமேட்டு ஃபார்முலாஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் நீங்கள்
100% முடிக்க முடியுமா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மாடல் வைஸாக ஸ்பிட்டப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாடல் எப்படி சார் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்க நான் எப்படி பிரிச்சிருக்கேன், டைப்பாக பிரிச்சிருக்கேன்னா அப்போ அந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேரியன்ட் இருக்குது சார். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மாடலில் 3 வேரியன்ட் இருக்கும். என்ன சார் 3 வேரியன்ட் இருக்கும் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கொஸ்டின் ஈஸியான ஒரு கொஸ்டினாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவலில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் லெவலில் ஒரு கொஸ்டின் இருக்கும் சார். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மாடல் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை மாடல் ஸ்பிட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாடல் என்ன சார் பண்ணால் டைப்பாக நம்ம பிரித்து வச்சுக்கணும். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருந்தால் எப்படி சார் இருக்கும், ஒன்று ஈஸியாக இருக்கும், ஒன்று ஆவரேஜாக இருக்கும், ஒன்று என்ன இருக்கும் ஹார்ட் லெவலில் இருக்கும். இவ்வளோ இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு மேலே போகாது நமக்கு. அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் 100% நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ ஃபார் மாடல் வைஸாக ஸ்பிட்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மாடல் என்ன சார் பண்ணியிருப்பாங்க ஈஸி லெவல், மாடரேட் லெவல், ஹை லெவல். ஓகேங்களா, இது மாதிரிலாம் தெரிஞ்சால் தான் அந்த டாப்பிக்கில் நம்மளால் 100% ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி சார் அப்படின்னா சார் எனக்கு இப்போ தான் சார் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மேக்ஸ் இப்போ தான் பார்க்குறேன், எப்படி என்னால் மாடல் வைஸாக ஸ்பிட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நானே இதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கம்பல்சரி மாடலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். சொல்ல புரிஞ்சுங்களா, இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு மாடலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாடலில் இருந்த கொஸ்டின் யார் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் லிசன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ டாபிக்ஸ் மேக்ஸுக்குள்ள 25 கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த 25 கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்கில் இருக்குது, எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறான் அப்படின்ற இந்த பேசிக் அனாலிசிஸ் நமக்கு தெரியணும். அனாலிசிஸ் தெரியாமல் நீங்கள் தயவு செஞ்சு மேக்ஸ் பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டம். சொல்ல புரிஞ்சுங்களா, அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மேக்ஸில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அந்த தனிப்பாட்டு வச்சுக்கலாம். மேஜராக நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், அதாவது மீசிமம் மற்றும் மீபிவா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் சதவீதம், ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபம் மற்றும் நட்டம், அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி, ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது பர்சன்டேஜில் வரும் சார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 7வது வீடியோ பாருங்க நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமன். 8வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜஸ் இருக்குது. ஓகே சார், இதெல்லாம் எழுதிட்டீங்க. நீங்கள் என்ன சார் வட்டமாக போட்டு வச்சிருக்கீங்க, க்ரீன் கலரில் பாக்ஸாக போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல நம்ம மேக்ஸ் டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட பேர்லாம் தனித்தனியாக எடுக்கணும். பேர்னா என்ன சார், அதாவது ஜோடினா என்ன சார், பேர் ஜோடினா என்ன சார் மீனிங் அப்படின்னா இதில் பாருங்கண்ணா நான் 3லேருந்து பாருங்கள் 3லேருந்து 6 உள்ள என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு சதவீதம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் என்ன சார் இருக்குது தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. இது 4 ஒரு பேர் சார், இது 4 ஒரு பேர். ஓகேங்களா, அப்போ பேர்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா நீங்கள் அந்த பேர் டாபிக் உள்ள எந்த ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிக்கணுமே. ஓகேங்களா, ஸோ எப்போ சார் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் சொன்னா அதுக்கப்புறம் எந்த டாபிக் நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறங்கிறது அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்காம டைரெக்டாக நீங்கள் சதவீதம் பார்க்காம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது சார். ஓகேங்களா, அப்போ ஜோடினா என்ன சார் மீனிங் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் இந்த ஆர்டர்லாம் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டரில் படித்தாதான் நம்மளால் ஈஸியாக மேக்ஸை வந்து லேர்ன் பண்ண முடியும். அதாவது ஒரு 10 படிக்கட்டு இருக்குது அப்படின்னா ஜம்ப் பண்ண முடியுமா, 10வது படிக்கட்டு முடியாது. 1 by 1 தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த படிக்கட்டில் ஏறும். ஓகேங்களா, அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, இப்போ நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படித்தேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியாது சார். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு நான் டேரெக்டாக இப்போ தான் நியூ ஆஸ்பிரன்ஸாக இருந்தேன் அப்படின்னா டேரெக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போனால் ஒன்றுமே புரியாது. அப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சரி இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சரி பேஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னா பர்சன்டேஜ். நீங்கள் பர்சன்டேஜ் பார்க்காம இந்த 2 டாபிக் பார்க்கக்கூடாது சார். ஓகேங்களா, இதுதான் ஜோடி டாபிக். அதாவது இதில் இருக்கிற கொஸ்டின் சில ஃபார்முலாஸ் சில விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா இதில் அப்படியே கண்டினியூட் ஆகிட்டே இருக்கும். அதான் நம்ம என்ன பண்ணுவோம் பேருன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதை எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த பேரில் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அது பாருங்க இது வந்து சிம்பிளிஃபிகேஷன். மேக்ஸோட பேசிக்கே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் சிம்பிளிஃபிகேஷனில். ஓகேங்களா, மேக்ஸோட பேசிக்கே சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சின்ன விஷயங்கள்லாம் நம்ம என்ன பார்ப்போம் பேசிக்காக அந்த இதில் பார்ப்போம். 2வது டாபிக் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது தனி டாபிக். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்க இதில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அந்த ஏஜஸ். அப்போ இது ஒரு பேர். அப்போ இதில் பார்க்கும்போது நீங்கள் ஏஜஸ் நீங்கள் டேரெக்டாக பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன சார் பார்த்துருக்கணும், ஃபஸ்ட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் லேர்ன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே வரணும் ஏஜஸ்க்கே வரணும். ஓகேங்களா, ஸோ இதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியாமல் அடிப்படையில் எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு டாப்பிக்கில் போய் உட்காந்துக்கிட்டு மேக்ஸ் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஓகேங்களா,
அடுத்து பாருங்கள் சைடில் எழுதி வச்சுருப்பேன். அப்போ எனக்கு 25 கொஸ்டின் மேக்ஸில் கேட்குறான்னா எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறான் அந்த பேசிக் அனாலிசிஸ் தெரியணும். அப்போ அந்த பேசிக் அனாலிசிஸ் தெரிஞ்சால் தான் எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், எந்த டாபிக் வந்து பின்னாடி பார்க்கணுங்கிறது ஒரு ஐடியாவே கிடைக்கும். இதில் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன சார் மினிமம் என்ன பண்ணால் 1 to 2 கொஸ்டின் கேட்பாங்க. கம்பல்சரி இங்கே அடுத்து ரெண்டாவது பேர் எல்சிஎம்ல 4 to 5 கேட்பாங்க சார். ஓகேங்களா, 4 to 5னா இப்போ எவ்வளோ வெயிட்டேஜ்னு பார்த்துக்கோங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல. ஓகேங்களா, அப்போ மினிமம் 4 கொஸ்டின் இருக்கும். இப்போ 5 கொஸ்டின் கேட்டாங்களா சார் லாஸ்ட் குரூப் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5 கொஸ்டின் கேட்டாங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாப்பிக்ல இருந்து. ஓகேங்களா சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதவீதத்தில் பாருங்கள், சதவீதத்தில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி 2 கொஸ்டின் இருக்கும். அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1 கொஸ்டின். இட் மேபி ஒரு சில இடத்துல வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து கேட்காம கூட இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி கூட்டு வட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் அல்லது 4 கொஸ்டின் இருக்கும். இது என்ன சார் அல்லதுன்னு போட்டிருக்கீங்கன்னா மினிமம் கம்பல்சரி 3 கொஸ்டின் இருக்கும் இந்த 2 டாப்பிக்ல இருந்து. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து மினிமம் 3 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் 4 கொஸ்டின் நமக்கு போகலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஏஜஸ், இதில் வந்து கம்பல்சரி 2 கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜஸில் ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கலாம், எல்லாத்தையும் போகலாம். ஆனால் கம்பல்சரி ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 2 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி மாடல் வைஸாக ஸ்பிட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு, செயின் ரூலு, பைப் அண்ட் சிஸ்டம், இதெல்லாம் ஏன் சார் ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் ஒரு ஜோடி. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு பேர். அப்போ பேர்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கே தெளிவாக படிக்க மாட்டாங்க. அது கூட எங்கே வந்துடுவாங்க பைப் அண்ட் சிஸ்டம், குழாய்கள் மற்றும் தொட்டிகள் வந்துடுவாங்க. ஓகேங்களா, அப்போ ஒன்றுமே புரியாது சார். ஓகேங்களா, ஒன்றுமே புரியாது நமக்கு. அப்போ நீங்கள் முதல்ல என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாக தரவு பண்ணணும், அதுக்கப்புறம் செயின் ரூலை தரவு படிக்கணும், அதுக்கப்புறம் தான் எங்கே வரணும் அப்படின்னா நம்ம பைப் அண்ட் சிஸ்டம்னு வரணும். ஓகேங்களா, நம்ம டிஎன்பிசி போர்டு பொறுத்தவரைக்கும் இந்த டைம் அதாவது இந்த பைப் அண்ட் சிஸ்டம் குழாய்கள் மற்றும் தொட்டிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு இயரில் ஒரு 25 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இப்போ டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 அது மாதிரி இருக்குங்களா, அது மாதிரி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஸோ சம் அதர் எக்ஸாமில் இருந்தாலும் ஒரு 25 எக்ஸாமில் ஒரு 5-6 டைம் கொஸ்டின் அது மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஆனால் என்னைக்காவது கொஸ்டின் டஃபாக கேட்குற அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதை நீங்கள் பார்க்காம போகக்கூடாது. ஓகேங்களா, கம்பல்சரி ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ பார்த்துட்டு தான் போகணும். அட்லீஸ்ட் அந்த பேசிக் ஃபார்முலா ஏதாவது பேசிக்காச்சும் நீங்கள் பார்த்துட்டு போய் அட்டன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு சம்ஸ் ஆச்சு நீங்கள் பார்த்துட்டு போயிடணும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் சார் கேட்பாங்க அப்படின்னா கம்பல்சரி 2 இருக்கும். கம்பல்சரி 2 இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 3 கொஸ்டின் போகலாம். ஒரு கொஸ்டின் கேட்பானா ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கம்பல்சரி 2 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வந்து ஜோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எண்கள், அதுக்கப்புறம் எஸ்எஸ் அப்படின்னா ஸ்பெஷல் சீரிஸ், ஏபி அப்படின்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜிபி அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதாவது சிறப்பு தொடர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் எண்கள், இது எல்லாமே ஒரு பேர் சார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராக இருக்கும். ஓகேங்களா, இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபார்முலா இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் n × n+1/2 the whole square. ஓகேங்களா, இது நம்ம ஸ்கூலிங் லைஃப்லேயே 10th புக்கில் அழகாக கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபார்முலா இருக்கும். 15 ஃபார்முலா நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து 3 கொஸ்டின் நம்ம தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, அதிகமாக எதில் சார் கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா அந்த ஏபியிலேருந்து அதிகமாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு, கம்பல்சரி வந்துகிட்டே இருக்குங்களா. அப்போ இதில் எவ்வளோ சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 3 கொஸ்டின் அல்லது 4 கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. அப்போ கம்பல்சரி 3 இருக்கும், அதிகபட்சம் நமக்கு 4 போகலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மென்சுரேஷன், அதாவது அளவியல். அளவியல் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷன். அது தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இருபரிமாணம், முப்பரிமாணம் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் அல்லது 4 கொஸ்டின். கம்பல்சரி 3 இருக்கும், கம்பல்சரி 3 இருக்கும், மேக்ஸிமம் 4-5 கூட போகலாம். ஓகேங்களா, ஒரு சில எக்ஸாம்பிள் 5 கொஸ்டின்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. இதுவும் ஃபுல்லாகவே நமக்கு ஃபார்முலா தான். ஓகேங்களா, இது நமக்கு ஃபுல்லாகவே ஃபார்முலா தான். 2Dலேருந்து 3Dலும் ஃபுல்லாகவே நமக்கு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா, அப்போ இதுதான் சார் நமக்கு மேக்ஸோட ஓவர்வியூ. இந்த ஓவர்வியூலாம் தெரியணும். அப்போ இதிலிருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், எந்தெந்த டாபிக் ஜோடி டாபிக் எந்தெந்த பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜோடியாக இருக்குது அப்படிங்கிற அந்த பேசிக் நாலேஜ் கிடச்சிடும். அதே மாதிரி எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ட்டுன்னு ஒரு பேசிக் ஒரு எப்படி சொல்கிறது பேசிக் திங்ஸ் நமக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நியூ ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் அடிப்படையில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த டாப்பிக்கை நம்ம லாஸ்ட்டாக படிக்கலாம், எந்தெந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் முன்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இந்த டிஎன்பிசி சிலபஸ் ஓவர்வியூலேருந்து நமக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்ன வரை நம்ம ஒரு டிஎன்பிசி சிலபஸோட ஓவர்வியூ பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம
சம்முக்குள்ளே போயிடலாம். அதில் மொதல் டாப்பிக்காக சிம்பிளிஃபிகேஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அதில் சிம்பிளிக்கு நான் பிஃபோராக சொன்னேன், நான் ஒரு டாபிக் எடுத்தீங்க எப்படி பிடிக்கணும், மாடல் வைஸாக ஸ்பிட் பண்ணி அதிலிருந்து தரவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையிலும் 25க்கு 25 நான் எடுக்கணும் சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த ஓவர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். வித்தவுட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கம்பல்சரி 15, 16, 17, 18 அந்த ரேஞ்ச் தான் எடுப்பீங்களே தவிர 20 எபோவ் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஓகேங்களா, அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எது வரலாம் பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி 2011 டு நவ் ஸ்டில் நவ். இப்போ எஸ்டர்டே போன வாரம் எதாவது எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி போல நடத்தப்பட்டோம்னா நீங்கள் அது வரலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு தான் போகணும், ஒரு வழியே இல்லை. ஓகேங்களா, இதுதான் நமக்கு மேஜர் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் மேஜர் சோர்ஸு. கம்பல்சரி அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டாப்பிக்குள்ளே போயிடலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். அதாவது தமிழ் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா சுருக்குக அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுருக்குக. அதாவது சுருக்குகனா அதுலேயும் அழகாக சிம்பிளிஃபிகேஷன் அதிலே சொல்லிட்டான் பாருங்க. அதாவது லென்த்தாக ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டு வரும், அதுதான் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா, சரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சிம்பிளிஃபிகேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, மாடல் நம்பர் 1. மாடல் நம்பர் 1 இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட். அதனால் சார் ஸ்கொயர் ரூட் இப்படிலாம் மாடல் இருக்கா அப்படின்னா மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தான் அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பேரை நம்பர் கன்வெர்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே மேக்ஸ்குள்ளே நீங்கள் போக மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன மாற்றி படித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ மாடல் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். ஏன் சார் ஸ்கொயர் ரூட்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஸ்டின் எல்லாமே ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு, அதனால நான் ஸ்கொயர் ரூட்னு போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா, அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடலில் நான் டைப்பாக பிரிச்சிருக்கேன், ஒரு 5 டைப் இருக்கும். ஓகேங்களா, அப்போ மாடல் நம்பர் 1ல் மொதல் டைப் பார்க்க போகிறேன். மொதல் டைப் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப் டு வாட் என்ன எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரல என்ன ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது எந்த கொஸ்டின் சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் குரூப் 1ல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், 2019 அந்த இடத்துல குரூப் 1ல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குரூப் 2ல குரூப் 4ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது சேம் கொஸ்டின், இது சேம் வேல்யூ, அதே தான். ஓகேங்களா, அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே இல்லை, ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சார் தெரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்க, இங்கே சேம் நம்பர் இருக்கான்னு பாருங்க. சேம் நம்பர் இருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி இருக்கா, இன்ஃபினிட்டி இருக்கு. அப்போ சேம் நம்பர் வித் இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர், உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு கண்டிஷன் தான், என்ன கண்டிஷன் பார்க்கணும், உள்ள சேம் நம்பர் இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி இருக்கான்னு பாருங்க. ஓகே இருக்கு, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதான் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் வாட் 3. ஓகேங்களா, சார் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் அதே மாதிரி இருக்கா, அதே மாதிரி இருக்கு. ஆன்சர் 3 போட்டீங்கன்னா ஃபுல்லாக தப்பாயிரும். இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் 1 and 2, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் 1 and 2 பாருங்க. சேம் ஸ்கொயர் ரூட் இருக்கு, சேம் வேல்யூ இருக்கு, ஆனா இன்ஃபினிட்டி இருக்கா, இன்ஃபினிட்டி இல்ல. அப்ப சேம் நம்பர் வித்தவுட் இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா இது எப்படி சார் ஆன்சர் போடலாம் அப்படின்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதே தான் ஆன்சர். என்ன ஆன்சர் வரும் நமக்கு, உள்ள என்ன நம்பர் இருக்கு, 3 இருக்கா, ஸோ 3 தான் நமக்கான ஆன்சர் வரும். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரணும். என்ன சார் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரும் அப்படின்னா இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்களா. அப்ப ஸ்கொயர் ரூட் இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூலாம் 2 அசியூம் பண்ணிக்கோங்க. 2 into 2. அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு 2 அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க இந்த வேல்யூ எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 2 2 4, 4 2 8, 8 2 எவ்வளோ 16. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு, 16 வந்திருக்கு. இதில் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண அந்த 3ங்கிற பவரில் ஒரு வேல்யூ வரும். அப்போ என்ன பண்ணுறேன், 16 வந்துருக்குங்களா, அந்த 16 பவரில் எழுதிக்கிறேன். 16ல் 1 போச்சுன்னா வரும் 15. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3 பவர் 15 டிவைடட் பை 16. இதுதான் எனக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, சேம் நம்பர் வித் இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா உள்ள நம்பர் இருக்கோ அதே ஆன்சர். ஓகேங்களா, சேம் நம்பர் வந்து வித்தவுட் இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா சேம் அதே நம்பர் தான் ஆன்சர் வரும். ஆனால் இது பவரில் சம் வேல்யூ வரும், ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி போட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூலாம் 2 அசைன் பண்ணிங்கன்னா 2 into 2 into 4 2 மல்டிப்ளை பண்ண வரும் 60 வரும். 16 டினாமினேட்டர் போயிட்டுருங்க, அதோட ஒன்று மைனஸ் பண்ணால் 15, அதை நியூமரேட்டர் போட்டுருங்க. அப்போ 3 பவர் 15 டிவைடட் பை 16 இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதிலே 3வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2024ல் கேட்டிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், அதே டைப்பில் தான். இதெல்லாம் பாருங்கள், எல்லா இதுவும் ஒரே வீடியோவில் இருக்குது. கம்பல்சரி இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் 2024 கேட்டாங்க, அதெல்லாம் எப்போ கேட்டாங்க நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அது வந்து 2019 கேட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 2015 16 17 கேட்டு வச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம், கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, கியூப் ரூட் இருக்கா, கியூப் ரூட் இருக்குது. உள்ள எப்படி இருக்குது நமக்கு சேம் நம்பர் இருக்குது, இன்ஃபினிட்டி வந்துருச்சு. கரெக்டாக
கரெக்ட்டுங்களா? அப்போ இன்ஃபினிட்டி வந்து சேம் நம்பர் இருந்தால் என்ன பண்ணோம், நம்ம உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர், உள்ள நம்ம என்ன நம்பர் இருக்கோ அதான் நமக்கு ஆன்சர். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்கான், போன கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் இருக்கும், இங்கே என்ன இருக்கு, கியூப் ரூட் இருக்கு. அப்போ கியூப் ரூட் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ரூட் ஆஃப் 9. இதுக்கு ஆன்சர் என்ன வரும், நமக்கு ரூட் ஆஃப் 9. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 9 is equal to what, 3. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், நமக்கு 3. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒரே ஸ்டெப்பில் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து பாருங்க என்ன டைப் இருக்கு, ரெண்டாவது டைப். அதான் ஃபர்ஸ்ட் டைப் முடிஞ்சிருச்சு. எல்லாமே என்ன வரும், சேம் நம்பர் வித் இன்ஃபினிட்டி வித்அவுட் இன்ஃபினிட்டி, ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட். அதான் ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாடலில் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2 எப்படி பார்க்கலாம் பாருங்க. இது மாதிரி சம் வேல்யூ கொடுத்து வச்சிருப்பாங்க. என்ன சார் வேல்யூ அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 ப்ளஸ் ரூட் ஆஃப் 25. இன் மதிப்பு காண்க, இன் மதிப்பு காண்க, ஃபைண்ட் த வேல்யூ. அது மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். அப்போ இது எப்படி ஸ்டார்ட் போடலான்னு பாருங்க. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வேல்யூலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் இஸ் ரூட் ஆஃப் 4, 2. வாட் இஸ் ரூட் ஆஃப் 9 என்ன வரும் நமக்கு, 3. வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16, 4. வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, 5. What is the square root of 36? நமக்கு 6. What is the square root of 49? என்ன வரும் நமக்கு 7. 64, 8. 81 என்ன வரும் 9. root of 100 என்ன வரும் நமக்கு 10. ஓகேங்களா? இது மாதிரி பேசிக் ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வர்க்கமூலம், தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வர்க்கமூல வேல்யூ நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சாலும் சம் போட முடியும். அப்போ இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்க. எனக்கு முதல் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, ரூட் ஆஃப் 43. என்ன வேல்யூ இருக்கு, 43. ஓகேங்களா? அப்போ 43ங்கிற நம்பர் எதுக்கு இன்பிட்வீன்ல இருக்குன்னு பாருங்க. 43ங்கிற நம்பர் எதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கு பாருங்க. ரூட் ஆஃப் 36க்கும் ரூட் ஆஃப் 49க்கு இடையில தானே யார் இருக்கா, 43 இருக்காங்க. கரெக்டா? அப்போ ஓகே. அப்போ ரூட் ஆஃப் 36க்கும் ரூட் ஆஃப் 49க்கு இன் பிட்வீன்ல யார் இருப்பா, 43 இருப்பாங்க. ஓகேங்களா? 43 பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க, ப்ளஸ் சிம்பிள். ப்ளஸ் அப்படின்னா யூ கோ ஃபார் வாட், ஃபார்வேர்ட். ஓகேங்களா? சி மைனஸ் அப்படின்னா யூ கோ ஃபார் வாட், பேக்வேர்ட். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ் அப்படின்னா முன்னாடி பார்க்கணும், மைனஸ் அப்படின்னா பின்னாடி பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ்ங்கிறனால நான் இதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கணும். இன்கேஸ் மைனஸ் இருந்தால் இதுக்கு முன்னாடி நம்பர் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 43 அது இடையில இருக்கு, ரூட் ஆஃப் 36க்கும் ரூட் ஆஃப் 49க்கு இடையில 43 இருக்கு. ப்ளஸ் இருக்கனால இதுக்கு அப்புறம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன வரும், ரூட் ஆஃப் 49. ஓகேங்களா? அப்ப பாருங்க ரூட் ஆஃப் 36 ரூட் ஆஃப் 49, இதுக்கு இடையில யார் இருக்கா, 43 இருக்காங்க. பிளஸ் இருந்தா முன்னாடி, மைனஸ் இருந்தா பின்னாடி வரும். ஓகேங்களா? அப்ப வாட் இஸ் தி ஆன்சர், ரூட் ஆஃப் 49. சோ ரூட் ஆஃப் 49 ஆன்சர் என்ன வரும் நமக்கு 7. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அது தெரியும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே கொஸ்டின் தான், சேம் அதே கொஸ்டின் தான். நேரத்தில் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ 106க்கு பிஃபோர் யார் வருவா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ ரூட் ஆஃப் 100. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 64 8 வரும், ரூட் ஆஃப் 81 9 வருவாங்க, ரூட் ஆஃப் 100 யார் வருவாங்க நமக்கு 10 வருவாங்க. அப்போ ரூட் ஆஃப் 112 என்ன வரும் நமக்கு 11 வருவாங்க. கரெக்டுங்களா? அப்போ ரூட் ஆஃப் அதாவது 106 எதுக்கு இடையில வரும், இந்த ரூட் ஆஃப் 100க்கும் ரூட் ஆஃப் 120க்கு இடையில யார் வருவா, 106 வருவாங்க. கரெக்டுங்களா? இங்கே மைனஸ் இருந்தால் என்ன வரும், பேக்வேர்டு. ப்ளஸ் இருந்தால் என்ன வரும், ஃபார்வர்ட் பார்ப்போம். அப்போ மைனஸ் பேக்வேர்டில் போச்சுன்னா அப்போ வாட் இஸ் ரூட் ஆஃப் 100 வேல்யூ நமக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் நமக்கு 10. ஓகேங்களா? ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கஷ்டம் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. பேசிக்காக நீங்கள் இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரியலன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, யூ கோ ஃபார் வாட், என்ன பண்ணணும், பேசிக்லாம் லேர்ன் பண்ணிட்டு இல்லைன்னா கொஞ்சம் மெமரி கூட பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் 3. ஓகேங்களா? ஸோ டைப் 1ல என்ன பார்த்தா நம்ம அந்த ஸ்கொயர் ரூட் இன்ஃபினிட்டி சேம் நம்பர் வந்துச்சு. டைப் 2ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரூட் ஆஃப் அந்த மைனஸ் ப்ளஸ் வந்துச்சு. அது மாதிரி பார்த்தோம். இப்போ என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் 3. டைப் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்க, இன்ஃபினிட்டி வந்திருக்கு, சேம் நம்பர் வந்திருக்கு. கரெக்டுங்களா? இன்ஃபினிட்டி வந்திருக்கு, சேம் நம்பர் வந்திருக்கு. சேம் நம்பர் ஃபுல்லாக இருக்குங்களா, சேம் நம்பர் ஃபுல்லாக இருக்கு, சேம் நம்பர் ஃபுல்லாக இருக்குது பாருங்க, இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போ இது வந்தால் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டிவைடுங்கிற சிம்பிள் வந்திருக்கு. போன 2 சம் என்ன பார்த்தோம், மல்டிப்ளை வந்தோம், அதுக்கப்புறம் ப்ளஸ் பார்த்தோம், மைனஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், டிவைட். இது மாதிரி சேம் நம்பர் வித் இன்ஃபினிட்டி வந்து டிவைடில் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, ஈஸியாக போட்டலாம். வாட் இஸ் அ ஃபார்முலா, கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். இது எக்ஸுங்கிற எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தூக்கி அப்படியே உள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நமக்கு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ், கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற நம்பர் தான் நான் இங்கே உள்ள அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இதுவும் பாருங்க, ரெண்டு ஒரே கொஸ்டின் தானே, சேம் கொஸ்டின் தான். இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே நான் இருக்கு, எக்ஸ் புள்ள நம்பர் போட்டிருக்கேன். அப்போ இது போடலாமா? அப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும், கியூப் ரூட் ஆஃப்
இங்கே உள்ள எக்ஸ் இருக்கிறனால நான் எக்ஸ் எழுதிக்கிட்டேன். அப்போ இங்கே உள்ள யார் இருக்கா 64 இருக்கா. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு 64. ஓகேங்களா, இதான் ஆன்சரா. அப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கனால நான் அப்படியே விட்டுட்டேன். இங்கே பாருங்க 64 இருக்கா. அப்போ 64ம் கியூப் ரூட்டு கேன்சல் பண்ணலாமா? எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 64 எப்படி பிரிக்கலாம் பாரு, 4 × 4 × 4 நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா, 4 × 4 ஒரு 16, 16 × 4 வாட் 64. அப்போ 64 எப்படி எழுதலாம்? 4 × 4 எப்படி எழுதலாம்? 4 கியூப்னு எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். அப்போ பாருங்க கியூப் ரூட் ஆஃப் 64 எப்படி எழுதலாம்? நம்ம கியூப் ரூட் ஆஃப் 64 4 கியூப்னு எழுதிக்கலாம். 64 எப்படி எழுதலாம்? 4 கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும், இந்த கியூபும் இந்த கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 4. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4. ஓகேங்களா, இது மாதிரி பேசிக்கலாக நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது மாதிரி பேசிக்கலாக நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும்? நமக்கு 4 வரும். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் டைப்பு, ஸோ டைப்பு 4. ஓகேங்களா, டைப்பு 4 இது ஒரு எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இது எல்லாமே நான் ஒரே மாடலில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அங்கங்கே பிச்சு கிடக்கும். அங்கங்கே பார்க்கும்போது ஃபார்முலா படிக்கும்போது கன்ஃபியூஷன் ஆயிரும். எல்லாமே எடுத்து ஒரே இடத்துல வச்சுருக்கேன். தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் பேப்பர்லாம் ஒரு ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பொறுத்தவரை எந்தெந்த லவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மார்க் கொடுக்கும். அதர்வைஸ் மேக்ஸ் கஷ்டம்னு கோழிக்கு இருக்க மாதிரி கிறுக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி என்ன பண்ணுவோம், காலேஜில் என்ன பண்ணுவோம், மேம் பாட்டு நடத்திட்டு இருப்பாங்க, நாம் பாட்டுக்கு ஏதாவது ரஃபாக எழுதிட்டு இருப்போம். அது மாதிரி எழுதிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இங்கே டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட்டு புது நோட்டு வாங்கி அழகாக அந்த இதெல்லாம் எழுதி வச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி எங்கே சார் யூஸ் ஆகும் அப்படின்னா ரிவிஷன் அப்போ கம்பல்சரி நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் வித் சேம் நம்பர் ப்ளஸ் இருக்குது, இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இதே எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தான் ப்ளஸ் வந்தால் ஒரு வேல்யூ போட சொன்னீங்களா சார், ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா 17க்கு அப்புறம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ போட சொன்னீங்களா சார். இது என்ன சார் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் ஃபார்முலா போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, என்ன சார் ஃபார்முலா என்ன பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a + 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. ஓகேங்களா, இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம இந்த வேல்யூலாம் பாருங்கள் 43, 31, 21 எல்லாமே பார்க்கும்போது ப்ரைம் நம்பர் வரும், காம்போசிட் நம்பர் வரும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகா எண்ணும் வரும், பகு எண்ணும் கலந்து வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி மெத்தட்லாம் நம்ம நார்மலாக போட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஆனால் இங்கே இருக்க என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே என்ன நம்பர் இருக்குது 17. 17ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண். எல்லாமே பாருங்கள் பகா எண்ணாக இருக்குது. அப்போ சேம் பகா எண்கள் வந்துச்சு அப்படின்னா சேம் ப்ரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இது நார்மல் மெத்தடில் போட முடியாது. யூ கோ ஃபார் வாட் தட் ஃபார்முலா. வாட் இஸ் அ ஃபார்முலா? சி ரூட் ஆஃப் 4a + 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. ஓகேங்களா, ஓகேங்களா, இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும், ஒரு வழியே இல்லை. அப்போ இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். அப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு எது அன்னோன் வழியாக இருக்குது பாருங்கள், லெட்டர்ஸ் ஏ இருக்கா. அப்போ ஏங்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னா நம்ம 17 அப்ளை பண்ணுவோம். அப்போ ஏ = வாட் 17. இங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் நம்பர் வராதா சார் அப்படின்னா கம்பல்சரி வராது, பயப்பட வேணாம். எல்லாமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஏ = 17. ஓகேங்களா, அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சா அப்போ ரூட் ஆஃப் வாட் 4 ஆஃப் ஏவோட வேல்யூ வரும் நமக்கு 17 + 1. ஓகேங்களா, ரூட் இது வரல எழுத்து வரணும். ரூட் பாருங்கள் நான் இது வரல எழுத்து விட்டுருக்கேன், இங்கெல்லாம் எடுத்துடலாம். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன சார் போடணும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குங்களா. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்கா. எல்லாமே பாருங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கா. ப்ளஸ் இருக்கனால +1 வரும். இன்கேஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், யூ புட் மைனஸ். யூ புட் வாட் மைனஸ். அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு +1/2. What is the value of 4 × 17 multiply பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு 34, 68 கிடைக்குமா பாருங்க. 4 × 17 multiply பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு 34, 68 கிடைக்கும். அப்போ 68 + 1 what 69. ஓகேங்களா, அப்போ root of 69 + 1/2. What is the value of root of 69 perfect square root value? See perfect square root value இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண முடியாது, சால்வ் பண்ணால் பாயிண்ட் தான் வரும். இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன சார் கிடைக்கும் நமக்கு, root of 69 + 1/2. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சி தான் நமக்கு. அப்போ இது போடணும் அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ சார் இந்த ஃபார்முலா வரும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் வேல்யூ வந்து உள்ளே இருக்கிற சேம் நம்பரை வந்து அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கும், கம்பல்சரி ஒரு பகாயனாக இருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது அதே மாதிரி இருக்கா, சேம் அதே மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது மைனஸ். போன சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஒரே பேரலாக இருக்கும். இந்த இடம் இப்போ 13 பாருங்கள், 13 எல்லாமே என்ன ஒரு நம்பர் வரும், 13ங்கிறது என்ன ஆகும், அது ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் அதாவது தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பகாயன். அதாவது ப்ரைம் நம்பர்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரைம் நம்பர்? ப்ரைம் நம்பருங்கிறது எதுவுமே இல்லை. ப்ரைம் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர்ஸாக வரும். தட் மீன்ஸ் வாட், 13ங்கிற நம்பர் கம்பல்சரி 13ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பரில் டிவிசிபிள் ஆகாது. அப்படி டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி வேல்யூ எப்படி வரும்னா பாயிண்டில் வரும். எனக்கு பாயிண்டில் வரக்கூடாது. 13 நம்பர் 13ங்கிற நம்பர் ஒரு நம்பர் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த வர வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக வரும், இன்டிஜராக வரணும், நெகட்டிவ்லோ இப்போ தசம எண்ணிலே வரக்கூடாது. அப்போ வந்து 13 நம்பர் 13ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் தான் டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பரில் பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகாது. அப்போ எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா எனக்கு எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஃபேக்டர்ஸ் அப்படின்னா தமிழ் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா வகுத்தின்னு சொல்லுவாங்க. தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வகுத்தி. வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காரணி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, காரணி நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது காரணி வகுத்தி ஃபேக்டர்ஸ்னா எதுவுமே இல்லை. ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் எந்தெந்த நம்பரில் டிவைட் ஆகும், பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும். அதை தான் நான் சொல்லுவாங்கன்னா வகுத்தி, காரணிகள், ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ எத்தனை ஃபேக்டர் இருக்குது? 2 ஃபேக்டர். அப்போ எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிரைம் நம்பர். இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2ங்கிற நம்பர் எந்த நம்பரில் டிவைட் பண்ணலாம்? 1ஆல் டிவைட் பண்ணலாம். What is the value of 2 divided by 1? What is the value of 2? அப்போ ஒரு முழு நம்பர் கிடைச்சிச்சா? ஓகே. அப்போ 2ங்கிற நம்பர் வேறு எந்த நம்பரில் டிவைட் பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 2 divided by 2 what? 1. வேறு எதாவது நம்பரில் டிவைட் பண்ணால் முழு நம்பர் கிடைக்குமா? கம்பல்சரி கிடைக்காது. இப்போ பாருங்க 2 divided by 4 போட்டு பாருங்க. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் 1/2 கிடைக்கும். எனக்கு ஆன்சர் தான் கிடைக்கும் 0.5 வருது. இனிமேல் பாயிண்டில் வரக்கூடாது. எனக்கு வர வேல்யூ எப்படி இருக்கணும்? ஒரு முழு நம்பராக இருக்கணும். அப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 2 ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, 2 ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. அப்போ எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு பிரைம் நம்பர். ஓகேங்களா, அது ஒரு பகா எண் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ 13ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 13ஆல் டிவைட் ஆகும், அப்படி இல்லைன்னா 1ஆல் டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பரும் டிவைட் ஆகாது. அப்போ 13ங்கிற பிரைம் நம்பர். அப்போ பிரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா I go for what? That formula. What is the formula? Root of 4a plus 1 plus or minus 1 divided by 2. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு சம்ஸ் பார்ப்போமா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. அப்போ வாட் இஸ் ஏவோட வேல்யூ? ஏவோட வேல்யூ உள்ள என்ன நம்பர் இருக்கோ 13. ஓகேங்களா சார், இது ஒரு டவுட். என்ன சார் டவுட் அப்படின்னு பாருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் வந்தால் எப்படி போகிறது அப்படின்னா கம்பல்சரி டிஃப்ரெண்ட் நம்பர் வராது, கம்பல்சரி சேம் நம்பராக தான் வரும். அப்படி சேம் நம்பர் வந்தால் தான் நம்ம போட முடியும், இல்லைன்னா நம்மளால் போட முடியாது. ஸோ வெரி பண்ணிக்க வேணாம். அப்போ ஏசி ஈக்குவல் டு வாட்? 13. இங்கே அப்ளை பண்ண வரும். அப்போ ரூட் ஆஃப் 4 ஆஃப் வாட்? 13 ப்ளஸ் 1. அப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கா? அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? என்ன கொஸ்டின் இண்டிகேட் பண்ணியிருக்கா? மைனஸ். அப்போ என்ன வரும்? கம்பல்சரி நமக்கு மைனஸ் ஆஃப் -1 டிவைடட் பை 2. அப்போ சால்வ் பண்ணுங்க. 13 × 4 என்ன வரும்? 26. 52 52 × 1 52 1 ஆட் பண்ணா வரும் நமக்கு 53. அப்போ ரூட் ஆஃப் 53 -1 டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியுமா? நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சார் வரும்? நமக்கு ரூட் 53 -1 டிவைடட் பை 2 எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, டைப் 5. இது பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க மைனஸ் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேம் நோட்டேஷன் வந்துச்சு. ப்ளஸ் ப்ளஸ்ஸாக வந்து ப்ரைம் நம்பர் வந்தால் ஒரு ஃபார்முலா, அதே சேம் நம்பர் மைனஸ் வந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோமா? இங்கே பாருங்கள் அதே சேம் நம்பர் இருக்குது, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கா? மைனஸ் ப்ளஸ் அந்த நோட்டேஷன் இருக்குது மாறி மாறி வந்திருக்கு. ப்ளஸ் மைனஸ் மாதிரி மாறி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதான் இந்த ஃபார்முலா. ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 4a - 3 டிவைடட் பை 2. ஓகேங்களா, அப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு 3 டைப் பார்ப்போம். இது மாதிரி டைப்பில் யாரும் பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் எங்கே கேட்டிருக்காங்கன்னா 2012 கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. அந்த இயரில் கேட்ட கொஸ்டின். இட் மேபி ஏதாவது கொஸ்டின் டஃபாக கேட்கணும்னா அப்போ இது மாதிரி எடுத்து கேட்டு வச்சுருவோம். இது மாதிரி எடுத்து கேட்டு வச்சோம் மாட்டிப்பீங்க, கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு 6 மைனஸ். இங்கே 6ங்கிறது வந்து ஒரு ப்ரைமோ இல்லை காம்போஸோ நமக்கு தேவையில்லை. இது மாதிரி மைனஸ் ப்ளஸ் இது மாதிரி ஆர்டர் வந்து இன்ஃபினிட்டி கொடுத்தானே கோ ஃபார் வாட்? தட் ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? பாருங்கள் ப்ளஸ் ஆர் -1. அப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இடத்துல என்ன வரும் அப்படின்னு நமக்கு பாருங்கள். இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கா? ஃபஸ்ட்டு சிம்பிள் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் இருக்கிறனால என்ன பண்ணிக்கிறேன் நான் -1 ப்ளஸ் ரூட் ஆஃப். அப்போ ரூட் ஆஃப் என்ன இருக்குது? 4. அப்போ ஏங்கிற வேல்யூ என்ன வரும் நமக்கு? உள்ள என்ன நம்பர் இருக்குது? சேம் நம்பர் எல்லாம் 6 இருக்கா? அப்போ ஏவோட வேல்யூ 6 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ஏக்கு பதில் 6 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும் நமக்கு? -3 டிவைடட் பை 2. அப்போ பாருங்க, அப்போ -1 ப்ளஸ் 6 × 4 என்ன வரும் நமக்கு? 24 வருமா? அப்போ 24ல் -3 போச்சுன்னா என்ன வரும்? 24ல் -3 போச்சுன்னா வரும் 21. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 21 டிவைடட் பை 2. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியாது. இதுதான் நமக்கான என்ன ஆன்சராக இருக்கும்? ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் போன கொஸ்டினுக்கும்
இந்த கொஸ்டினுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஃபார்முலா மட்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் பின்னாடி வருது. இப்போ அடுத்த சம்மில் என்ன வரும் அப்படி நமக்கு முன்னாடி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, √4a+1 கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் என்ன பாருங்க, √4a-3 இருக்குது. கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாரும் அது வரலும் பார்ப்போம். இது மாதிரி சம்மில் யாரும் பார்க்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஒரே வீடியோவில் இருக்குது, அழகாக ஒரு நோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா, டைப் 6. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைப்பு. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைப்பே நமக்கு. ஸோ நார்மலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ √8. வாட் இஸ் அ வேல்யூ? ஓகேங்களா? அப்போ இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி போடலாம்? இது போகிறதுக்கு முன்னாடி என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா, முதல்ல ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தெரியணும். வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ? 1/2. வாட் இஸ் த கியூப் ரூட் ஆஃப் வேல்யூ? 1/3. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம்? 2 இருக்கிறதா அர்த்தம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2ங்கிற ஒரு பேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா, 2ங்கிற பேஸ் வேல்யூ இருக்குன்னா மீனிங் அப்படின்னா பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஆனால் எல்லா டைமும் நம்ம 2/1 எழுத மாட்டோம். அதேமாதிரி கீழே இருக்கிற டினாமினேட்டரில் 1 இருக்கிற அர்த்தம். ஆனால் எல்லா டைம் என்ன பண்ண மாட்டோம், எழுத மாட்டோம். அதே மாதிரி தான் இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன மீனிங்? 2 இருக்கிற அர்த்தம். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? 1/2. கியூப் ரூட்டோட வேல்யூ 1/3. அப்போ 4th ரூட்டோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? 1/4. அப்போ 5th ரூட்டோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? 1/5. இது முதல்ல நமக்கு தெரியணும். இந்த சம் சால்வ் பண்ண அப்படின்னா இந்த பேசிக் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? பாருங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. டைப் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பாருங்க, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட்? ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன பண்ணீங்க? பேஸ்ல 8 இருக்குங்களா? 8 எழுதிட்டேன். இங்கே பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன வரும்? 1/2. அப்போ ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ நான் 1/2ன்னு சொல்லிட்டேன். அந்த எழுதுற அந்த வேல்யூ எங்கே சார் எழுதணும் அப்படின்னா, யூ புட் பவர். ஓகேங்களா? இந்த பேஸ் வேல்யூக்கு பவரில் தான் எழுதணும் 1/2. ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஸ்கொயர் ரூட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பாருங்க இன்னொரு ஸ்கொயர் ரூட் இருக்கு பாருங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 1/2. அப்படியே இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கு பாருங்க. இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 1/2. அப்போ which means what? 8/1/2 again பவரில் 1/2 again பவரில் ஒரு 1/2. அப்போ ஒரு பேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா கீழே ஒரு பேஸ் வேல்யூ இருக்குன்னா அந்த பேஸுக்கு பவர் எவ்வளோ வேல்யூ வந்தாலும் பவர் இருக்கிற எல்லா வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன சார் ரூல் அப்படின்னா, பாருங்கள், ஒரு பேஸ் வேல்யூ இருக்குது, இந்த பேஸுக்கு பவரில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த பவருக்கு அகைன் ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேலே இருக்கிற பவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த பேஸ் வேல்யூ? A. அப்போ பவரில் யாராக இருக்கா? M × N. அப்போ என்ன வரும்? MN வரும். இதுதான் நமக்கான ரூல். ஓகேங்களா? இதான் ரூல். இந்த ரூல் தெரிஞ்சாலும் இதை நம்மளால் போட முடியும். ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் த பேஸ் வேல்யூ? 8. அப்போ இந்த பவரில் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் நான் பாருங்க 1/2 × 1/2 × 1/2. அப்போ வாட் இஸ் த வேல்யூ? 2 × 2 4. 4 × what? 8. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8/1/8 எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரூல் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ரூல் தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த கொஸ்டின் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 8/1/8 வரும். ஓகேங்களா? சேம் இதுவும் அதே மாதிரி தான். இது பார்க்கலாம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? 8. ஃபர்ஸ்ட் ரூட் என்ன இருக்குது? 4th ரூட் இருக்குங்களா? அப்போ இது என்ன பண்ணலாம்? 1/4. அகைன் பவரில் யார் வருவா? 1/3. கியூப் ரூட் இருக்குங்களா? அப்போ 1/3. அகைன் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் இருக்குங்களா? அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? அகைன் 1/2. அப்போ ஒரு பேஸ் வேல்யூ பவர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? அப்போ 1/4 × 1/3 × 1/2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 4 × 3 12. 12 × 2 what? 24. அப்போ 1/24. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8/1/24. ஓகேங்களா? அப்போ 8 பவரில் என்ன வரும்? 1/24. இதுக்கான ஆன்சர் ஸோ நமக்கு வந்திருக்கு. அப்போ இதுக்கு வேணா நம்ம சரி இது மாதிரி கொஸ்டினை எப்படி சார் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ரூலில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பேஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா பவரில் எவ்வளோ வேல்யூ போனாலும் என்ன பண்ணிக்கலாம், பவர் எல்லா வேலையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட செக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம மாடல் எத்தனை பார்த்துருங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் மாடல் சிம்பிளிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் மாடல்னா பார்த்தா ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். ஸ்கொயர் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் வந்துருக்கு. ஓகேங்களா? அந்த 6 டைப்புங்க எல்லாரும் அங்கங்கே பிச்சு இருக்கும். நம்ம ஒரே வீடியோவில் கொடுத்துட்டோம். கம்பல்சரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, லைசன்ஸ் வீடியோ பார்க்குறத மட்டும் விட்டுறாதீங்க. கம்பல்சரி நோட்டு போட்டு அழகாக எழுதி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இடையில சின்ன சின்ன ஃபார்முலா வருது. அந்த ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணி அதை அப்ளை பண்ணால் தான் சம் போட முடியும். அதர்வைஸ் ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேங்களா? சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம பார்த்த மாடல் எல்லாமே. அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா கம்பல்சரி என்ன பார்க்கணும் அப்படின்னா மாடல் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். இப்போ நான் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு மாடல் முடிச்சிட்டேன், இன்னும் ஒரு 7-8 மாடல் இருக்குது. அது மாதிரி எல்லா மாடலும் முடிச்சாதான் அந்த டாபிக் முடிஞ்ச மாதிரி. கம்பல்சரி ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் 10 சம் 20 சம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அவன் கேட்கறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலை கேட்பான். இப்போ பாருங்க, ஒரு டாபிக் இருக்கா,
இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இதில் நான் ஒரு 20 கொஸ்டின் நான் பார்த்துட்டு போயிடுறேன். இந்த 20 கொஸ்டினுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ மாடல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 மாடல் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக் எப்படி பிரிக்கலாம்? இது மாதிரி நான் ஒரு 10 மாடலாக பிரித்து வச்சுக்கிறேன். 10 மாடலாக நான் பிரித்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த 20 கொஸ்டினில் எத்தனை மாடல் இருக்கும்? அதிகபட்சம் ஒரு 3 மாடல் 4 மாடல் கொஸ்டின் தான் இருக்கும். அப்போ இந்த மாடல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த 20 கொஸ்டினில். அப்போ இங்கே இருக்கிற மாடல்லாம் இந்த கொஸ்டின் இருக்காது. அவன் கொஸ்டின் கேட்கறது என்ன கேட்பான் அப்படின்னா இந்த மாடல் வந்து கேட்டு வச்சுருவோம். அப்போ இது எப்படி சார் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எவ்வளோ மாடல் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த மாடலில் எவ்வளோ டைப்ஸ் கொஸ்டினாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்போ அந்த டாபிக் 100% முடிச்சிடலாம். அப்போ ஒரு டாபிக் எவ்வளோ சார் கொஸ்டின் பார்க்கணும்னா மினிமம் 100 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். மினிமம் 100 கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபில் பண்ண முடியும். சும்மா ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அந்த டாபிக் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டாபிக் முடியாது. கம்பல்சரி மினிமம் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அதை நம்மளால் ஃபில் பண்ண முடியும். சொல்ல புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் வைஸாக இன்றைக்கி ஒரு மாடல் போட்டோம். அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சிம்பிளிஃபிகேஷனில் 2வது மாடல் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.